கோபத்தில் இருக்கும். அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும். இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும், பாலாகோட்டாக இருக்கட்டும், 2 முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நம்ம கொடுத்திருக்கோம். இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள். புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. பாலாகோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க. IMF இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க. $7 பில்லியன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 3 நதிகளுடைய தண்ணி போதுங்க, இண்டஸ் வாட்டர், அதை நிறுத்துறாங்க. எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்கே வரக்கூடாது. பாப்பீங்க, பிரதமர் அவர்களும் தினமும் பார்க்கிறாங்க. நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூப்பிட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார். உறுதியான ஒரு முடிவெடுக்கத்தான் போறாங்க. ஆனால் நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று இருக்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று இருக்கக்கூடாது. அதையும் கண்டித்து சிவகிரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, எல்லோரும் நேரம் கொடுத்து இங்க வருகிறேன். அதுக்காக முதல்ல நம்முடைய அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறேன். 20ஆம் தேதியும் அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா, காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்றால் 20ஆம் தேதியும் நீங்கள் வர வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுக்கு நான் ஒரு அழைப்பேன், ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்தி வச்சு எல்லாம் வந்துருங்க. அன்னைக்கு நாம செய்ய போறது முதலமைச்சர் யோசிக்க. ஐயா, நான் ஒரு முறையில தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஐயா, சோமலகாண்டபாளையத்தில் ஆனோடனே முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில கடிதம் எழுதணும். ஐயா, CBIக்கு கொடுங்க. இதுல ஈகோ இஷ்யூவே இல்ல. CBI மத்திய அரசு, தமிழ்நாடு காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு, எதுக்கு CBI கொடுக்கணும்? நான் கேட்டது, ஐயா CBIக்கு தயவு செஞ்சு கொடுங்க.